நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு புது சீரிஸ் விட்ருக்காங்க, பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஆர்சனல் ஃபேனாவு அடி வாங்கி சாவுன்னு ஒரு சீரீஸு. அதாவது சீசன் எண்டில் ஆர்சனல் ஃபேன்ஸோட நிலமை வந்து இதுதான். எப்போ தோப்போம் எங்கே தோப்போம்னு எங்களுக்கே தெரியாது. இன்றைக்கெலாம் வந்து ஜாலியாக உட்காந்து சரி ஓகே மேட்ச் இருக்குது இன்டர்நேஷ்னல் பிரேக் அப்புறம் டிவியில் போட்டு பார்த்தா தோக்குறாங்க. அதாவது சவுத் ஆம்டன் வந்து இதுடா, அதாவது சாம்பியன்ஷிப் டீம்டா அவனுங்களோட போய் தோக்குறீங்களேடா, என்னடா நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 2 வாரத்தில் 2 காம்படிஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. குவாட்ரப்பிள் ஹோப்ஸ் ஆச்சு பூச்சின்னு ஆரம்பித்த பேச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காம்படிஷனு, ப்ரீமியர் லீக், யூசிஎல்லை தயவு செஞ்சு கட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்படி விளாண்டிங்கன்னா ஸ்போர்ட்டிங்கை கூட தாண்ட முடியாது. அப்படி தாண்டினாலும் பார்சலோனா வந்து அடித்து விட்டு போயிடுவாங்க. ஸோ லிட்ரலி ப்ரீமியர் லீக் மட்டும்தான் இருக்குது, அதுவும் இப்போதைக்கு லீடில் இருக்கும். இப்படியே ஆடணுன்னா மேன் சிட்டி 9 பாயிண்ட்டா அவனுக்கு கேமிங் ஆண்டு ஜெயிச்சிருவாங்க. இப்போ இருக்க ஃபார்முக்கு 6 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஹோம்லேயே நம்மளோட மேட்ச் இப்படிலாம் விளாடணுன்னா இப்போ தான் அடிச்சிருக்காங்க லிவர்பூலை வந்து அடிப்பாங்க 3 பாயிண்ட்டு. ஸோ லிட்ரலாக இப்போ 3 பாயிண்ட் தான் லீடில் இருக்கும்னு நினச்சிக்கோங்க. மென்டலி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம கேமை ஜெயிச்சாகணும், ப்ரீமியர் லீகாவது அடித்தாகணும். அப்படி அதையும் மிஸ் பண்ணிட்டோன்னா இதுக்கு மேலே யாருமே இந்த அளவுக்கு பாட்டில் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சீசனாக போயிடும். தயவு செஞ்சு அந்த அளவுக்கு எம்பாரஸ்மெண்ட் ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு கொடுத்துடாதீங்க. பிகாஸ் இந்த அளவுக்கு மோசமாக நாங்கள் யாருமே டிசர்வ் பண்ணல. வி டிசர்வ் பெட்டர். அண்ட் இன்றைக்கி மேட்ச்சில் ஒருத்தன் உயிரை குத்து ஆடினா, பேட்ஜுக்காக ஆடினான்னு சொல்லணுன்னா மேக்ஸ் டோமன் 16 வயசு பையன், அவன் மட்டும்தான் ஆடினா. மித்த எல்லாருமே அவ்வளோ மட்டமாக ஆடினாங்க. ஒருத்தன் 2 பேர் இல்லை, மொத்த டீமுமே. அண்ட் பென் ஒயிட்டு உனக்கு ஆட இஷ்டம் இல்லைனா எழுதி கொடுத்துட்டு கிளம்பிடு. அந்த மாதிரி தான். நீ ஒரு இன்டென்ட்டு, ஒரு பேஷனு, பேஜுக்காக ஆடணுன்ற எண்ணம் உனக்கு சுத்தமாக கிடையாது. ஏன்னா ஒரு என்னடா அது ஸ்கூல் பாய் எரர்ரா. அது ஒரு கிராஸை ஜட்ஜ் பண்ண முடியல உன்னால். பேசிக் கிராஸ் ஓகே, நீ ஜட்ஜ் பண்ணாத மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து போனியா, சேலஞ்ச் போட்டியா, ஒன்றும் வேடிக்கை பார்க்குற நீ, அவ்வளோதான் நீ. அதாவது டிம்பர் தயவு செஞ்சு ஊசி போட்டாது வந்து ஆடிடுறான். எனக்கு ரைட் பேக் அவனெல்லாம் பார்க்க முடியல. என்ன சொல்கிறேனே தெரில. ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து சில பேர் என்னை திட்டலாம், என்னடா அப்படி சொல்கிறேன்னு. இதுதான் என்னோட ரியல் எமோஷன்ஸ். என்னோடய ஃப்ரஸ்ட்ரேஷனை இப்போ தான் காட்ட முடியும். இதெல்லாம் எண்ட் ஆஃப் த டே நான் திருப்பி அவங்க மேட்ச்க்கு சப்போர்ட் பண்ணி உட்கார தான் போகிறேன். ஸோ ப்ரீமியர் லீக் மட்டும் அடித்தாலே நல்ல சீசன் கைஸ், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிறதா இல்லை.